ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஒரு சூர்யா ஃபேன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வாரே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வசூலில் வந்து நம்மளோட ஸ்டூடியோ கிரீன் ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படம் வந்து ஸோ முதல் நாளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் பெற்றுட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறத்து வந்து ஸோ வசூலும் வந்து ரொம்ப பெருசாக அடிபட்டுச்சு அப்படின்றத வந்து ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 56 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட படக்குழுவினர் வந்து ஒரு போஸ்டர் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளோட படக்குழுவினர் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ரசிகர்கள் அதுக்கப்புறம் வந்து 3 நாட்கள் முன்னாடி 127 கோடி அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்பயும் வந்து ரசிகர்கள் இதெல்லாம் ஃபேக், இது எப்படிடா 3 கோடி 3 நாளில் வந்து 127 கோடி கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது ரசிகர்கள் செம்ம பெருசாக ஷாக் ஆகியிருந்தாங்க. ஸோ இப்போ 8 நாட்கள் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 250 கோடி வரைக்கும் அடிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கும் வந்து எந்த ஒரு போஸ்டரும் வந்து தயாரிப்பு நிறுவனங்கிட்ட வந்து எந்த ஒரு போஸ்டரும் வந்து வரலை. ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தான் வந்து 100 கோடியை வந்து தொடலை, இனிமேலாம் தொடவே போகுது, ஜஸ்ட் 90 crores தான் இருக்குது கங்குவா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு ஒரு சைடில். இன்னொரு சைடில் ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து 250 கோடி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து இது ரெண்டுமே எது உண்மை அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் செம்ம குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு போஸ்டர் இல்லைனா அவங்களே அஃபிஷியலாக நம்மளோட கலெக்ஷனை சொன்னால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும். ஸோ இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸும் சரி, இன்னொரு சைடில் சூர்யா ஃபேன்ஸும் சரி, கலெக்ஷனுக்காகவே வந்து பெரிய தலைவலியில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும்.